வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். அதாவது ஒரு சிலர் தவத்தில் வெற்றிகரமாக வராங்க, சிலர் பின்வாங்கி போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற கணக்கில் இந்த தவக்கலையை பற்றி திருவள்ளுவர் நமக்கு 9 குறளிலே முறையாக அதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு தவக்கலையை பயில்வதற்காக என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடக்கூடிய வகையிலே நாம் முதலிலே சரியான ஒரு ஆசானை அணுக வேண்டும் என்ற முறையிலே ஒரு முதல் குறளிலே சொன்னார். அப்பொழுதுதான் இந்த தவக்கலை இப்போ நமக்கு முறையாக கிட்டும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சிலர் பலராகிய காரணம், அதாவது அது செய்ய முடியாத சிலர் முடியாத பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னார். 2வது குறளிலே அந்த ஆசான் கற்றுத்தரக்கூடிய ஆசானுடைய பதிவுகள் நமக்கு வந்து சேரும். அதனால் அந்த பதிவுகள் சரியான ஆசானிடம் இருந்தால் நமக்கு சரியான பதிவுகளாக வரும். சரியில்லாத ஆசானிடமிருந்து தவறி நாம் சேர்ந்து நம் தவத்தை கற்க வேண்டும் என்ற முறையிலே போனோமானால் அது சரியான முறையிலே நமக்கு தவக்கலை ஒட்டாது என்ற முறையில். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் நமக்கு பயம்படுத்தினார். நீ நல்ல ஆசான்கிட்ட போப்பா, இல்லைன்னா உன்னுடைய உயிராற்றலோடு கலந்து உன் உயிரை இறைநிலையோடு கலக்க விடும் முறையை சரியாக சென்றடைய முடியாத நிலையில் தவறி போய் விடுவாய். அதனால் கொஞ்சம் உஷார் அப்படின்னு சொன்னார். அடுத்த குறையிலே இன்றைய சிந்தனை இருந்தாக எடுத்துக்கொள்வோம். அதாவது துறந்தார்க்கு துப்பு உறவு வேண்டி மறந்தார் கொல் மற்றையவர்கள் தவம். ஆமாம், எல்லாமே சரி, நல்ல ஒரு ஆசானை பார்த்துக்கலாம், அதுவும் ரைட்டு. சரி, வினைப்பதிவுகள் இல்லாத முறையில் நம்ம உயிராற்றல் கலக்கும் விதத்தையும் சரி பண்ணிக்கலாம், அதுவும் சரி. ஆனால் இப்போ தவத்துக்கு அந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்திலுடைய கணக்குப்படி இல்லை, அது திருவள்ளுவர் காலகட்டத்திலே அவருடைய நோக்கத்திலே அன்றைய கணக்குப்படி அவர் சிந்தனை செய்துள்ளார். அதாவது வந்து தவம் செய்வது வீட்டில் இப்போ இருக்கிற மாதிரி வீட்டில் குடும்பத்தாரோடு இணைந்து தவம் செய்யலாம் அப்படின்ற முறை இல்லை. அப்போல்லாம் குடும்பத்தாரோடு இணைந்து தவம் செய்ய முடியுமா? முடியாது. அந்த இறைநிலை உணரவும் முடியாது. அதனால் இவர் ஒரு ஆளரவமற்ற இடத்திற்கு காட்டிலோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சரியான அதற்கு தகுந்த இடத்திலே சென்று போய் தவம் செய்ய மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தேவை. என்னதான் தவம் செஞ்சாலே சாப்பிடலாம் சரி வருமா? உடல் சோர்வடையும். 2வது தவக்கலையை கற்றுக்க முடியாது. அதனால தான் இல்லர் பலராகிய காரணம். இந்த முறையில் சரியான வசதி வாய்ப்போடு போய் தவக்கலையை பயின்றால் அதுக்கு சரி தவக்கலைக்கிட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கம் இருக்கணும், நமக்கு சப்போர்ட் செய்யணும். ஒரு ஆள் இப்போ ஒரு தவம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பக்கம் இருக்கிறவங்க சொந்தங்கள்லாம் இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ சாப்பாட்டு வகையும் அவங்க இருப்பிடத்தை இது பண்ணிக்கிறது அதெல்லாம் பார்த்து அவங்க கூட சேர்ந்து ஒத்தாசை பண்ணால் தான் ஒரு ஆள் தவம் இருக்க முடியுன்ற நிலை அந்த காலத்தில் இருந்திருக்குது. எப்படி இருந்திருக்குது? இப்போ மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத நேரம். அதனால் ஒரு தவக்கலையிலே அந்த நேரத்தில் முழு நேரமும் தவத்திலே ஈடுபட்டு இந்த இறைநிலையை உணர்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மை இப்போது நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து பார்க்கும்போது துறந்தார்க்கு துப்பு உறவு வேண்டி, அதாவது வந்து இப்போ இது மாதிரி தவக்கலையை கற்றுக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும். அப்போ அந்த அந்த இடத்த பத்திரமா வேறு மிருகங்களோ இல்லை வேறு இடைஞ்சலோ எதுவும் கொடுக்காத ஒரு முறையில் அவங்கள பாதுகாக்கணும். சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் கண்ணை முடிக்கணும். இறைநிலையோடு இணையறதுக்கு தேவையான ஒரு ரொம்ப டீப்பாக இருக்காங்கன்னா பக்கம் அந்த காலத்தில் சில இடைஞ்சல்கள் இருந்திருக்க மாட்டேங்க இருக்குது. அதனால் அந்த இடைஞ்சல்கள்லாம் வராத மாதிரி பாதுகாக்கிறதுக்கு நம்ம கூட ஆள் வேணும். அதாவது துறந்தார்க்கு துப்பு உறவு வேண்டி. அப்போ மறந்தார் அது மாதிரி தவறி துப்புரவோடு அந்த அவர் பாதுகாப்போடு இருந்தால் அந்த தவக்கலையை முறைப்படி மேலோக்கி செய்ய முடியும்.
அப்போ அப்படி தவறி மறந்துட்டு ஒரு தவக்கலையை ஸ்டார்ட் பண்ணால் அந்த தவம் அந்த ஆளுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளோட தான் தவத்தை செய்ய முடியும், இல்லைன்னா முடியாதுன்ற நிலையில் அவர் என்ன சொல்கிறாரு, துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்போல் மற்றையவர்கள் தவம். அந்த மாதிரி சுத்தமாக அவருக்கு பாதுகாப்பு இல்லாத முறையில் தவம் செஞ்சால் கண்டிப்பாக அது தவக்கலையை முழுமையடைய செய்ய முடியாது. அதுக்கு பாதுகாப்பு வேணும். அது துப்பு உறவு உணவு வகையில் அவருக்கு அடிக்கடி அவருக்கு பார்த்து கொடுத்துக்கணும். அவருக்கு சப்போர்ட் இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த தவக்கலையை கற்றுக்க முடியும். அப்படி இல்லாதவங்க கற்றுக்க முடியாது. அதனால தான் இப்போ கீழே குறளுக்கு வந்துடுவோம். இலர் பலராகிய காரணம். அப்போ தவம் செய்கிறதுல ஒரு சிலர் தானே வராங்க, ஒரு சிலர் வர முடியலையே அப்படின்னா இந்த காரணம் இருக்குது. நல்ல ஆசான் கிடைக்கணும். ஆசான் கிடைச்சாலும் அந்த தவறி கிடைக்காத போனால் அந்த பதிவுகள் நமக்கு ஒட்டும். அதை தீர்க்கறதுக்கு நீ இப்போ சிரமப்பட வேண்டியதாக வரும். படும்போது அந்த சூழ்நிலையில் சிலர் கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இலர் பலராகிய காரணமாகி போச்சு. அதாவது இது ஒரு சிலர் வருவாங்க, சிலர் வரமாட்டாங்க அப்படின்ற காரணம் ஆகி போச்சு. சரி, அப்படியும் மீறி வந்தால் அந்த இறைநிலை உணரத்துக்கு தவத்துக்கு போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஆள் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, தவம் வராது, தவக்கலையும் செய்ய முடியாது. அப்போ அதுலேயும் தேர முடியாத சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் இந்த தவக்கலைக்கு அப்போ ஆட்கள் தேவை, பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு இருந்தால் தான் இதை நம்ம முறைப்படி செய்ய முடியும். இல்லைன்னா பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனையோ இயற்கை சீற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது அந்த நேரத்தில் இந்த தவக்கலை தவ ஆற்றலால் இறைநிலையை உணர்ந்து, பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து, அதனுடைய ஆற்றல் நிலையை உணர்ந்து, அதனுடைய கால தூர நேரங்களை கணித்து இந்த பிரபஞ்ச இயக்கம் இப்படி தான் இருக்கிறது, இந்த இறைநிலை இப்படி தான் இருக்கிறது என்ற உண்மையை உணர்வதற்கு பல காலங்கள் தவம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குது. அதான் உண்மை. அந்த நேர காலகட்டத்தில் இவங்களுக்கு சில இடையூறுகள் இல்லாத பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆட்கள் தேவை. இல்லைன்னா இந்த தவக்கலையை செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தேர முடியும். இல்லாதவங்க கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் இலர் பலராகிய காரணம். நோற்றார் சிலர் பலர் நோலாதவர். அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும், இல்லாதவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அந்த நேரத்தினுடைய சூழ்நிலையை. அதனால் இந்த மாதிரியான செய்ய முடியாத இருக்கிறதுக்கு இது என்ன செய்கிறது, இந்த தவக்கலை செய்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு திருவள்ளுவரையே ஒரு கேள்வி கேட்குற மாதிரி அடுத்த குறள் வருது பாருங்கள். இது எப்பேற்பட்ட விஷயம், அடுத்த குறளிலே அந்த விஷயத்தை முறையாக பார்ப்போம் என்று சொல்லி இந்த குறளின் தெளிவுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.